மை சேனல் சங்கரி ரெசிபீஸ். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட இது. ஸோ உளுந்தங்கஞ்சி தான் பண்ண போகிறேன். பிளாக் ஊரத் தால் போரிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளக்கு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3/4 அளக்கு அரிசி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதே 100 கிராம் அளக்கில் நான் ஒரு 1.5 அளக்கு தொளி உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ தொளி உளுந்து நம்ம நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக குக்கரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா குக் ஆகி வந்துடும். ஒரு பக்கத்தில் நான் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை போட்டிருக்கேன். அதோட 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக பொரிச்சுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும் கஞ்சிக்கு. ஏன்னா அது நம்ம உடம்பு சுட்ட தணிக்கும், குளிர்ச்சியும் கூட. அதுக்கப்புறமா ஒரு 20 to 25 பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நீங்கள் உங்கள் தேவைக்கு நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அளவுங்கிறதெல்லாம் கிடையாது. பட் நிறைய மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துட்டுருக்கட்டும். சைடில் நமக்கு உளுந்துமே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா தொளி உளுந்து, அதை நம்ம அந்த அரிசியில் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், நல்லா குக் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வெந்துட்டுருக்கிற அரிசியில் நம்ம போட போகிறோம். ஸோ அரிசி 3/4 பதம் வெந்துட்டுருக்க போதே நீங்கள் இதை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் ஒன்றா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரும், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா அரிசி வெந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் வத்த ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க இந்த கஞ்சிக்கு ஒரு சைட் டிஷ் நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அப்புறமா கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக துவையலுக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அதை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செய்வாங்க. இது என்னோடய அத்தையோட ரெசிபி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவளுக்கு நான் கொடுப்பேன் வாரத்துக்கு ஒருக்க இந்த கஞ்சி பண்ணி. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாங்க, இப்போ நமக்கு கஞ்சி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டிதான். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். Until then, meet you next time. Bye and take care.